நம்ம பார்க்க போற ஸ்கில் வந்து டிஃபென்ஸ் எப்படி பிளேயிங் எப்படி விளாடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் பிளேயர்ஸ் ரைடிங் டெக்னிக். நீ ரைடு பண்ணும்போது எந்த மாதிரி ரைடர்னா என்ன பண்ணும், டிஃபென்ஸ் பிளேயரை ஏமாற்றி தர்றது தான் பாயிண்ட். அப்போ அந்த மாதிரி வந்து எப்படி எந்தெந்த ரைடு ஹேண்ட் டச்சுக்கு எந்த மாதிரி பண்ணணும், போனஸ் போடும்போது எப்படி ஏமாற்றி தர்றது, அது மாதிரி வந்து டெக்னிக்கே இன்னைக்கு நம்ம பார்க்கணும், வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரன்னிங் ஹேண்ட் டச் பண்ண போறோம்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேன் வந்து நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் மேன் நிற்கும் போது அவனை என்ன பண்ணணும், மேலே இழுக்கணும். அவனை தொட போறோம்னா என்ன பண்ணணும், மேலே இழுக்கணும். அப்போ ஒரு ஃபுட் ஒர்க் போட்டு அவனை கீழே வரணும். கீழே வரும்போது அவன் மேலே இருக்கானா கீழே இருக்கானான்னு பார்க்கணும். அவன் லாங் ஓடிட்டானா போனஸ் குத்தலாம், அவன் கீழே இருந்தானா அதே இது நம்ம செகண்ட் மேல இருக்க அதே ஸ்டெப்ல இருந்துச்சுன்னா ரன்னிங் ஹேண்ட் டச் பண்ணிடலாம். சரியா? அடுத்து பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டுனா அடுத்து என்ன பண்ணுவோம், உனக்கு வந்து க்ளோஸ் வைக்க மாட்டான். அடுத்து என்ன பண்ணுவோம், லாங் அடிச்சு வைப்பான். அப்ப என்ன பண்ணும், இதே இடத்துல ஃபர்ஸ்ட் மேன்ல தான் இருக்கணும், சும்மா ஃபேக் தான் விடணும். இப்போ அடுத்து என்ன பண்ணும், ஒரு ஃபேக் தான் விடணும். ஃபேக் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் மேன் இருந்துட்டு அடுத்து என்ன பண்ணும், கொஞ்சம் ஒரு இந்த லெக்கை தூக்கி வச்சுட்டு அடுத்து போனஸை குத்தி பண்ணும். சரியா? இப்போ குத்திட்டுனா அடுத்து அங்க தொட வரனா அடுத்து என்ன பண்ணும், செகண்ட் மேன் நிற்கிறது அடுத்த மூமெண்ட் என்ன பண்ணுவான், இவன் ஃபாலோ ரெடியா இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், நம்ம செகண்ட் மேன் ஆடும்போது அங்க தொட போறோம்னா இவன் ஃபாலோ ரெடியா இருப்பான். அப்போ ஃபாலோ ரெடியா இருக்கும்போது அவனை என்ன பண்ணதுக்கு நான் என்ன பண்ணா, ஒரு தடவை வந்து ஹேண்ட் டச், சரியா, ஸ்டூப்பிங் ஹேண்ட் டச் வந்து அவுட் அண்ட் மெத்தட்ல போட்டு தொட்டுலாம். இல்லைன்னா அதே மூமெண்ட்ல இப்படி கூச்சிட்டு இருக்கும்போது கிக்கு. சரி, அந்த இடத்துல எத்தனை ஸ்கில் பண்ணலான்னு பார்த்துக்கோ. ஒன்று ஹேண்ட் டச் பண்ணிக்கலாம், நீல ஹேண்ட் டச், அடுத்து கிக்கு, அடுத்து வெர்டிகல் டச். இப்படி ஆடிட்டே இருக்கும்போது டக்குன்னு வெர்டிகல் டச் போட்டுடலாம். சரியா? இந்த இடத்துல கார்னர் பக்கத்துல. இப்போ அடுத்து என்ன பண்ண, நீ மூவ்மெண்ட் போட்டாலும் புரியுதா, அடுத்து வரமாட்டான். அப்ப நீ என்ன பண்ண, நீ அடுத்து ஃபுல்லா நீ ஓடுற அட்டம்ப்ட கணிச்சுட்டான். உன் அட்டம்ப்ட கணிக்கும் போது உன்னால தொடவே முடியல. அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணணும்னா, எவன் ஃபாலோ வர்றான், ஏன் இது பண்றான்னு சொல்லிட்டு அட்டம்ப்ட மாத்தி பண்ணணும். நீ ஒரே அட்டம்ப்ட பண்ணிக்கிட்டுனா நல்லா கணிச்சவன் டிஃபென்ஸ் பிளேயர் நல்லா கணிச்சானா உன்னால தொட முடியாது. அடுத்து நீ என்ன பண்ணும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மூவ்மெண்ட்டை மாத்தி அவனை தொட்டுட்டீங்கன்னா அடுத்து பண்ண மாட்டான். அடுத்து நீ எந்த மூவ்மெண்ட் போட்டா உன்னை பாடும்போதே பயப்படுவோம். 7 பேத்துக்குமே அட்டம்ப்ட் போட கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். புரியுதா? ஒண்ணு போடுற ஃபாலோ ரெடியா இருக்கான கார்னுக்கு வந்து பேக் கிக் பண்ணலாம். அடுத்து இந்த ஃப்ரெண்ட்ல பேக் கிக் பண்ணலாம். அடுத்து டச் டேன் மெத்தட், அவுட் அண்ட் மெத்தட்ல தொடலாம். சரியா? இந்த மாதிரி பண்ணி போடும்போது பாத்தீங்கன்னா அடுத்து வந்து டிஃபென்ஸ் ஒன்று அடிக்கிறதுக்கு இது பண்ணுவோம். எந்த இடத்துல டிஃபென்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணா என்னைக்குமே இங்க அஃபென்ஸ் நம்ம பிளேயர் ஆறானா மீதி இருக்க அஃபென்ஸ் பிளேயர் வந்து அங்க என்ன தப்பு இருக்குங்கிறது டிஃபென்ஸ் பிளேயர் வாட்ச் பண்ணி அந்த ரைடருக்கு என்ன பண்ணணும் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நான் ரைடு பாடிட்டு இருக்கேன், இந்த மிஸ்டேக் இருக்குங்கிறது அங்கே தான் தெரியும். டிஃபென்ஸ் பிளேயர் வாட்ச் பண்ணணும், அங்கே இருக்கவே வாட்ச் பண்ணிட்டு அடுத்த ரைடு வந்து அங்கே மிஸ்டேக் நடக்கல அதை செய்யலான்னு என்ன பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த மூவ்மெண்ட் பண்றோம். அடுத்த 5 பேர் 3 பேர் 4 பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைடு வந்து வேற மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஒரே மூவ்மெண்ட் அதுல பண்ணா தை கூட உளுந்து பிடிச்சி போடுவான், நீ வர்றது சிரமமா இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணும், எந்த மாதிரி டிஃபென்ஸ் இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ்மெண்ட்டை போடணும். சரியா? ஒரே மூவ்மெண்ட்டை என்னைக்குமே பண்ணக்கூடாது. இப்போ 7 பேர் இருக்கும்போது தான் நீ கண்டிப்பா போனஸ் போட்டாவே அடிப்பான். அப்ப ஏமாத்திட்டு இப்போ நம்ம ஒரு தடவை ஒரு ரைடர் வந்து போனஸ் போடுற, அடுத்து போனஸ் போட்டோன்னே அவன் என்ன பண்ணுவான், அடுத்து நீ போனஸ் போடுற மைண்ட்ல போடுவா அடிக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பான். இவன்கிட்ட சொல்லி வச்சிருப்பான், நான் அடிப்பேன் ரெடியாருன்ட்டு. அப்ப நீ என்ன பண்ணணும், போனஸ் போடுற மாதிரி இங்க ஒரு அட்டெம்ப்ட் போனஸ் போடுற மாதிரி கீழே குத்தணும். இந்த லைன்ல லைட்டா குத்தும் போது செக்கிங் ஃபுல்லா எங்க இருக்கணும், ஆர்ச் மேல இருக்கணும். அப்ப குத்தும் போதே அடிப்பான், ஈஸியா பாயிண்ட் எடுத்துக்கலாம். நீ ஒரு தடவை போனஸ் போட்டு மறுபடியும் நீ போனஸ் பண்ணா என் மைண்டு ஃபுல்லா நீ போனஸ் போற மைண்ட்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கணும் மைண்ட்ல தான் இருப்பான். போனஸ் சும்மா போறான். அப்பயும் நீ என்ன பண்ணும், போனஸ் போடுற மைண்ட்ல தான் இருக்கிற முடியும், என்ன போனஸ் போடக்கூடாது. போனஸ் போடுற மாதிரி என்ன பண்ணும், ஒரு ஆக்ஷன் லைட்டா போன போது அடிச்சானா வெளியே வந்துடும். புரியுதா? அதே மாதிரி ரன்னிங் ஹேண்ட் டச் பண்ணும்போது அடுத்த குத்துன்னு ரெடியா இருப்பான். அப்ப நீ என்ன பண்ணும், ரைடரு ஒரு தடவை போய் ரன்னிங் ஹேண்ட் டச் பண்ணா அடுத்த மூமெண்ட் என்ன பண்ணுனா போற மாதிரி போகணும், செக்கிங்ல போகணும். அப்ப போகும்போதே இப்ப நீ ஓடும் போது என்ன பண்ணுவ, நீ அடுத்த அவன் வருவாடா இன்னுமா மாத்தி குத்துறான்னு சொல்லி வச்சிருந்தானா நீ அவனை நீ செக்கிங் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிக்கலாம். அவன் குடிஞ்சாலும் என்ன பண்ணிடலாம், அவாய்ட் பண்ணிடலாம். அப்ப என்னமே அஃபென்ஸ் ஆடும்போது என்னைக்கு வந்து ஒரே மூமெண்ட்டும் எல்லா டைமும் பண்ணக்கூடாது. ஒரு தடவை பண்ணனா அடுத்து லைட்டா மாத்தி தான் பண்ணணும். நீ சேமா அதே பண்ணிக்கிட்டுனா உனக்கு கணிச்சுதானே அடுத்த ரைடு எல்லாம் பிடிச்சிடும். என்னைக்கு வாட்ச் பண்ணணும் பிளேயர்ஸ், டிஃபென்ஸ் பிளேயரை. அவன் டிஃபென்ஸை வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ணணும். என்ன மூவ்மெண்ட் நீ எவனுக்கு பண்றேன்னு தெரியக்கூடாது. அப்போ கொலாப்ஸ் பண்ணும்போது உன்னை 2 தடவை பிடிச்சி விட்டானா நீ அடுத்து வந்து டிஃபென்ஸ் உனக்கு அடிக்கவே பயப்படும். இப்போ நீ ரைட் அஃபென்ஸ் ஆடுற, உன்னை ஏமாத்தி ஒரு 2 தடவை உன்னை அடிச்சு உன்னை விட்டானா அடுத்த வந்து மைண்ட் ஃபங்க் ஆயிரும். அவன் டபுள் மைண்ட்ல ஆடும்போது அடிக்கலாமா வேணாமா டபுள் மைண்ட் ஆடும்போது உனக்கு தான் ப்ளஸ். நீ என்னைக்குமே ரைடு வந்து என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரைடு செகண்ட் 2 ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆடணும். செக்கில் ஆடி பாயிண்ட் எடுத்துனா அடுத்து உன்னை பிடிக்கிறதே சிரமம். அதே மாதிரி ரைடு வந்து